திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி கூட்டணி வேட்பாளர் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக் ஒட்டன்சத்திரத்தில் திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதும் நாள் ஏப்ரல் 19 என தெரிவித்தார். கழக பொருளாளரும் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் ரா விஸ்வநாதன் ஆகியோர் அதிமுக வெற்றி கூட்டணி வேட்பாளர் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக்கை அறிமுகம் செய்து வைத்து ஆதரவு திரட்டினர். விவசாய விரோத ஆட்சி நடத்தும் ஸ்டாலின் உண்மையான விவசாயியா என கேள்வி எழுப்பினார். ஒரு 10-20 நாளைக்கு முன்னால முதலமைச்சர் போய் மனு கொடுக்க போயிருக்கிறாங்க. தடியடி நடத்தி அவர்களை கைது செய்கிறாங்க. ஆனா கேட்டா விவசாயிகளில் நானும் ஒருவன் என்று சொல்லுகிறார். உண்மையான விவசாயி ஸ்டாலின் அவர்கள் உண்மையான விவசாயியா? இந்த அரசு உண்மையிலே விவசாயிகளுக்கு ஆதரவான அரசா? இது ஏழை தொழிலாளிகளுக்கு ஆதரவான அரசா? உண்மையிலேயே அடிப்படை தொண்டர்களுக்கு ஆதரவான அரசா என்று கேட்டால் இல்லை. என்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்று சொல்வதை போல ஒவ்வொன்றுக்கும் பொய் வழக்கு. இங்கே சில அமைச்சர்கள் கோடிகளை கொட்டி குவிப்பதற்காக வேண்டி இன்றைக்கு அப்பாவிகள் எல்லாம் சிறையில் அடைக்கிறதை பார்க்கிறோம். எதிர்கட்சிகளை நடத்த விடாமல் முடக்குவதாக சொல்லி காட்டுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் முடிவுரை எழுதுவதற்கான ஒரு காலம் இருக்கிறது. முடிவுரை எழுதுகிற அந்த நாள் தான் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜி.வி. கஜேந்திரன் பெரணமல்லூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பெரிய கொளப்பலூர், நரியம்பாடி, அவனியாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதி மக்களிடம் திறந்தவெளி வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். இவருக்கு ஆதரவாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் ஆகியோர் வீதி வீதியாகவும் சென்று வாக்கு சேகரித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய வேட்பாளர் ஜி.வி. கஜேந்திரன், பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து பொதுமக்களை ஏமாற்றிய அரசுதான் இந்த விடியா திமுக அரசு என்று சாடினார். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பகுதியில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயன் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு அளித்திடக் கோரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அதிமுகவின் சாதனைகளை பட்டியலிட்டு துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர். இதில் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினருமான சி. மகேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் கோவை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சிங்கை ஜி. ராமச்சந்திரன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்த நிகழ்ச்சியில் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் எம்.எஸ்.எம். ஆனந்தன், உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன், அண்ணாமலை குறித்து என்னிடம் கேள்வி கேட்காதீர்கள், ஏனென்றால் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மட்டுமே போட்டி என்றார். நீங்க மூணு போட்டி நீங்க தான் ஏதோ உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. தயவு செஞ்சு அண்ணாமலை பத்தி எங்கிட்ட கேள்வியே கேட்காதீங்க, எங்க நேரத்தையும் வீண் பண்ணாதீங்க. அவரே ஏதோ 10 நாள் வெளியே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். நாங்களும் திமுகவும் போட்டி போட்டிருக்கோம். திமுக சம்பந்தமா எந்த கேள்வி வேணா கேளுங்க, அண்ணாமலை சம்பந்தமா கேட்டு என் நேரத்தை வீணடிக்க வேணாம். நாங்க பிரச்சாரத்தில் இருக்கோம், நிறைய பிரச்சார களத்தில் இருக்கோம். நாங்க வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பசுபதி வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பசுபதி முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி மற்றும் நிர்வாகிகள் பலர் மாராப்பட்டு மற்றும் பெரியாங்குப்பம் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மாதனூர் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட செங்கிலிக்குப்பம், ஆலங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பசுபதியை பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனுமாபுரம், டி.ஆர். பஜார், நடுவட்டம், மேல்கூடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் மற்றும் அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பேசிய அதிமுக வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், கூடலூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இன்று மின் இணைப்பு இல்லாமல் வாழ்ந்து வருவதாகவும் அதற்காக குரல் கொடுப்பேன் என்றும் தெரிவித்தார். 10,000 குடும்பங்களுக்கு மின்சார வசதி இல்லாமல் இருக்கு. அதுக்காகவும் இரவு நேர அதாவது கூடலூர் மைசூர் சாலை இரவு நேர போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. அது வனவிலங்குகளுக்கும் பாதுகாப்பாகவும் மக்களுக்கும் பாதுகாப்பாகவும் ஒரு மேல்மட்ட சாலை அமைக்க மத்திய அரசை வலியுறுத்தி நிதி பெற்று ஒரு மேல்மட்ட சாலை அமைக்கிறதுக்காக தான் கண்டிப்பாக நான் போராடுவேன்.
நாகையில் அதிமுக வெற்றி வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் கீழையூர் ஒன்றியத்திற்குட்பட்ட செருதூர், காமேஸ்வரம், தண்ணீர்பந்தல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் தேமுதிக, எஸ்டிபிஐ உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 5 கிராமம் பகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் பசிலியன் நசரேத் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் மாவட்ட செயலாளர் தலவாய் சுந்தரம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு அதிமுக வெற்றி வேட்பாளர் பசிலியன் நசரேத்தை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அப்போது அரசு பேருந்தில் பயணம் செய்து பயணிகளிடமும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் பாபு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவாலப்புத்தூர் பகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் பாபு திறந்த வேனில் நின்றபடி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க சென்றபோது அப்பகுதி பெண்கள் ஆரத்தி தட்டுகள் எடுத்து உற்சாகமாக வரவேற்பளித்தனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி தேமுதிக வேட்பாளரின் செயல்வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தலைமையில் மாவட்ட செயலாளர் RK ரவிச்சந்திரன் முன்னிலையில் வேட்பாளர் விஜயபிரபாகரை அறிமுகம் செய்து வைத்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, தமிழ்நாட்டின் உரிமைக்காக, தமிழர்களின் பெருமைக்காக உழைக்கின்ற ஒரே கட்சி அதிமுக என்றும், இதை வைத்து பிழைக்கின்ற கட்சி திமுக எனவும் விமர்சித்தார். தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக, தமிழுடைய பெருமைக்காக உழைக்கின்ற கட்சி அதிமுக, பிழைக்கின்ற கட்சி திமுக. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் கனிமொழி எந்தவித பணியும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பசுபதி வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பசுபதி, முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மற்றும் நிர்வாகிகள் பலர் மாராப்பட்டு மற்றும் பெரியாங்குப்பம் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களில் சாமி தரிசனம் செய்துவிட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மாதனூர் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட செங்கிலிக்குப்பம், ஆலாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பசுபதியை பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் C. விஜயபாஸ்கர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜநாயகம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜெயபெருமாளை அறிமுகம் செய்து வைத்தனர். அப்போது அறிவிப்பில்லாத மின்வெட்டால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் அவதியடைந்தனர். விடியா திமுக ஆட்சியில் இதுபோன்று அறிவிப்பில்லாத மின்வெட்டால் தோல்வி கிடைக்கும் என மக்கள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜெயபிரகாஷை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஓசூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தகுதி படைத்த பெண்களுக்கு தான் மாதம் 1000 ரூபாய் என்றால் வாக்குறுதி நிறைவேற்றாத உங்களை தகுதியில்லாத முதல்வர் என்று சொல்லலாமா என கேள்வி எழுப்பினார். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் பாபு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆத்தூர், பூதங்குடி, நமச்சிவாயபுரம், காளி திருமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்த வாகனத்தில் சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அப்போது விவசாயிகளுக்கு தேவையான அனைத்தையும் செய்து தருவேன் என கூறி வாக்குகளை சேகரித்தார். அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் V. கணேஷ் ராதாகிருஷ்ணன், சந்திரமோகன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். விருதுநகரில் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தலைமையில் அதிமுக தேமுதிக வெற்றி கூட்டணி வேட்பாளர் விஜயபிரபாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாண்டியன் நகர், ரோசல்பட்டி, சின்ன பேராளி, காந்தி நகர், கருப்பசாமி நகர், சத்திரரெட்டியாப்பட்டி, உசிலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தலைமையில் அதிமுக தேமுதிக வெற்றி கூட்டணி வேட்பாளர் விஜயபிரபாகரன் பிரச்சார வாகனத்தில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்ற இடமெல்லாம் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து கொட்டுமுரசு சின்னத்தில் வாக்களிப்பதாக உறுதியளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் M. கலியபெருமாளை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் S. ராமச்சந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொம்மை முதல்வரின் ஆட்சியில்
கஞ்சா விற்பனை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் விடியா திமுகவின் பொய் வாக்குறுதிகளை மக்களிடம் எடுத்து கூறினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரங்கநாதன், கண்ணன், அம்மா பேரவை செயலாளர் பெருமாள் நகர் ராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக வெற்றி வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து முன்னாள் துணை சபாநாயகரும் சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். அப்போது பேசிய முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், அலங்கோல ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப மீண்டும் இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஒரு ஆட்சி இன்றைக்கு அலங்கோலமான ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முடிவு கட்ட மீண்டும் திருப்பூரிலே பனியன் தொழில் செழித்தோங்கி வளர, இளைஞர்களை, மாணவர்களை காப்பாற்ற, போதை கடத்தலை தடுக்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் அருணாச்சலம் அவர்களுடைய சின்னம், அண்ணன் எடப்பாடியாருடைய சின்னம் இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை. கன்னியாகுமரியில் நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் முனைவர் பசிலிய நசரேத் வடசேரி பேருந்து நிலையம் மற்றும் நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அங்கு பூக்கள் விற்பனை செய்தும் பேருந்துகளில் ஏறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ராஜசேகர் மீனவ கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேவநேரி, மாமல்லபுரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மக்களிடம் அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை எடுத்துக் கூறி ஆதரவு திரட்டினார். முன்னதாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம் முன்னிலையில் 50க்கும் மேற்பட்டோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர்.